இப்பதான் இந்த பொண்ணு அவனோட ஃபேஸையே பாக்குறா. அன்னைக்கு கோவில்ல இந்த மண்டசோகோவா யாரு செய்யறதுன்னு கேட்பாங்க. அப்பதான் இந்த ஐயருமே இந்த பிரசிடென்ட் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவன் தான் தெரிய வந்துருது. இருந்தாலுமே இவனை அடிக்க முடியாம போகுது. அப்ப போலீஸ் ஒருத்தர் வராரு. அவனே அடிச்சு போடுறான். சோ என்ன பண்ணுன்னு தெரியாம பெல்ட்டை உன்னை கையில் எடுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த இந்த பொண்ணுமே பெல்ட் எடுத்தா இவன் பயப்படுறான்னு சொல்லிட்டு அதை வச்சே அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. எல்லாருமே அடிக்கிறாங்க. அப்ப கூட இவன் எதுவுமே உரைக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பட் இந்த பொண்ணு பெல்ட் எடுத்ததுமே திரும்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப நீ உண்மையை சொன்னாதான் அடிக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் சின்ன வயசா இருக்கும்போது இவனுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க கூட இவனுக்கு பிடிச்சவங்க சேர்ந்தாங்கன்னா சுத்தமா பிடிக்காம போயிடும். அதனால இவங்க அம்மாவும் அவங்க அப்பா கூட சேரும்போது கொன்னே போட்டுறான். இதனால அவங்க அப்பா வீட்டுல அடைச்சு வச்சு சம்மடி அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க மாமா வந்து இப்படிலாம் இவனை பண்ணாதீங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் தான் இவனுக்கு சமையல் செய்யவும் கத்து கொடுத்து மண்டசோகோவான்ற ஸ்வீட்டையும் கத்து கொடுத்துருப்பாரு. அப்போ ஒரு கல்யாணத்துல ஸ்வீட்லாம் சமைச்சு போடும்போது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இவர் மூஞ்சில துப்பிடுவாரு. சோ அதனால இவர் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி அவனை சாவடிச்சிடறாரு. அதை பார்த்த இவன் நேத்து உங்ககிட்ட சண்டை போட்டவன் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துறாரு. அதை பார்த்த இந்த பையனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ நெக்ஸ்ட் டே வீட்டை விட்டு கிளம்பும் போது இவன் ஃபாலோ பண்ணிட்டு வரா. இவர் பிளாக் மேஜிக் பண்றதை பார்த்ததுமே எனக்கும் கத்து கொடுன்னு சொல்லிடுறான். இவரும் கத்து கொடுத்துறாரு. ஆனா ஒரு நாள் வெளியில சமையல் செய்ய கூப்பிடுறாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இவனை அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் போய் சமையல் செய்யறான். அப்ப அந்த ஊர்ல இறந்து போனவங்கள உயிரோட வர வைக்கிறதுக்காக ஒரு பிளாக் மேஜிக் எல்லாம் கத்துட்டு வந்து இவர்கிட்ட சொல்றான். சோ அம்மாவை நான் உயிரோட வர வைக்க போறேன்னு சொன்னதுமே இவரே ஷாக் ஆயிராரு. ஆனா இவரு கொஞ்ச நாளே உடம்பு சரியாம இறந்து போறாரு. அதனால இவன் திரும்பவுமே அப்பா வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ ஒரு நாள் இவன் ஆர்மி கேம்ப்ல சமைச்சு தரான். சாப்பிட்டதுமே அவங்களுக்கு பிடிச்சு போய் இங்கேயே நாங்க வேலைக்கு சேர்த்துட்டோமான்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா ஓகே சொல்லிடுறாரு. பட் அன்னைக்கு நைட்டே இவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவன் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணதை பார்த்ததுமே இங்க சண்டை போட்டு திரும்பவும் ஆர்மி கேம்புக்கு அனுப்பி விட்டுறாரு. ஆனா கொஞ்ச நாளே இவங்க அப்பாவை இறந்து போயிறாரு. அதனால இவன் ஊருக்கு திரும்பி வரா. இவங்க அப்பா பிரசிடென்ட் சீட்ல இருந்ததால இவனையும் பிரசிடென்ட் ஆக்கிறாங்க. அப்ப இவனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கால் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் விட்டு போய் சொல்றாங்க. அதனால அவங்க ஊர் மக்கள் நம்பி ரொம்பவும் பாவமா இருக்காரு. இனிமேல் இவர் நிரந்தர பிரசிடென்டா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. சோ இனிமேல் நம்ம நடக்க முடியாத மாதிரி நடிச்சு நம்ம அம்மாவை எப்படியாச்சும் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்காகவே அவங்க அம்மாவோட ராசி நட்சத்திரம் எந்த பொண்ணுக்கு பொருந்தும்னு சொல்லிட்டு அங்க அர்ச்சனை பண்ணும்போது வெயிட் பண்ணி காத்திருந்தா நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அப்படிதான் இந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொலை பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க எல்லாம் எங்க புதைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு அவங்க தோட்டத்தெல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அவன் தோட்டத்திலையும் போய் பாக்குறாங்க. பார்த்தா 4 பொண்ணுங்களை இதுவரை கடத்தி வச்சிருப்பான். ஆனா 3 பொண்ணுங்களோட பாடி தான் இருக்கா. அப்ப சந்திரிகாவோட பாடி எங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். அப்பதான் இவன் நான் கோவில்ல நீங்க ராசி நட்சத்திரம் சொல்லும் போது உன்னோட ராசி நட்சத்திரம் தான் என்னோட அம்மாக்கு பொருந்துச்சு. சோ உன்னதான் நான் கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன்னு சொல்றான். அதுக்குள்ளதான் நீ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி கெடுத்து விட்டு என்னோட அம்மாவையும் பார்க்க முடியாத போயிடுச்சு. நான் சந்திரிகாவை எதுவுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட இந்த பொண்ணுமே அப்ப நம்ம ஃப்ரெண்டு எங்க தான் போனா யாரு கடத்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த சீசனையும் முடிக்கிறாங்க.